தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 19/11/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் வெற்றியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மிடம் கேட்பது என்னவென்றால், நாம் அவருக்கு முன்பாக தாழ்மையாக இருக்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் நாம் ஒரு வெற்றியை பெற்றுவிட்டால் அது நம்முடைய முயற்சியாக நினைத்துக்கொண்டு கர்த்தரை மறந்து விடுவோம். அதில் நான் இப்படி செய்தேன் அப்படி செய்தேன், அதனால் தான் எனக்கு இந்த வெற்றி கிடைத்தது என்று நாம் நம் முயற்சியை நினைத்து நம்மை குறித்து பெருமை பாராட்டுவோம். பிரியமானவர்களை, நன்கு நினைத்து பாருங்கள், கர்த்தர் நம்முடன் இருந்ததால் தான் நமக்கு இந்த வெற்றி கிடைத்தது. ஆகவே நாம் அவரை மறந்து நம் முயற்சியை நினைத்து பெருமை பாராட்டின அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்போம். நாம் அனைவருக்குமே தெரியும், இந்த உலகத்தில் கர்த்தர் நினைத்தால் மட்டும்தான் நம்மை உயர்த்த முடியும். அவர் நம்முடன் இருக்கும் பொழுதுதான் நாம் எந்த முயற்சி செய்தாலும் அதை அவர் வெற்றியாக மாற்றி நம்மை வெற்றியாளராக சிறக்கச் செய்வார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் ஒரு சில நேரங்களில் நம் முயற்சியால் வெற்றி பெற்றோம் என்று பெருமை பாராட்டின அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்போம். அவர் முன்னிலையில் என்றும் தாழ்மையாய் வாழ்வோம். நம்மால் ஒன்றுமில்லை, எல்லாம் அவர் தந்த ஈவு, அவருடைய கிருபை என்று உணர்ந்து இன்றிலிருந்து எந்த சூழ்நிலையில் நமக்கு நாம் நினைத்தது நடந்தாலும் இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஈவு, அவர் எனக்கு தந்த ஒரு பிச்சை என்று நினைத்து அவர் முன்னிலையில் தாழ்மைப்படுவோம். அப்பொழுது அவர் நம்மையும் நம் சந்ததிகளையும் உயர்த்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று கூறினீர். அப்பா, ஒரு சில நேரங்களில் நாங்கள் தாழ்மைப்படாமல் எங்களுடைய முயற்சியினால் தான் இது கிடைத்தது என்று நினைத்து அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம். எங்களால் ஒன்றுமில்லையப்பா, நாங்கள் தூசிகள், குப்பைகள், நீர் தந்தது எல்லாமே உமது கிருபை, அதை உணர்ந்து விட்டோம். இனிமேல் எங்களை உமக்கு முன்பாக தாழ்த்துவோம், தாழ்மையாக வாழ்வோம் என்று உறுதியெடுக்கின்றோம். உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க, அதன்படி ஆசீர்வதிங்க, தாழ்மையாய் வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.